ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு கொஞ்சம் சோகமான செய்தியும் ஒரு சில ரெஸ்லிங் அப்டேட்டையும் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் WWE ரீசெண்ட் டைம்ல ஒரு 15 WWE சூப்பர் ஸ்டார்ஸ் ரிலீஸ் பண்ணி விட்டாங்கல்ல. ஸோ அந்த வருஷத்துல நாங்களே விருப்பப்பட்டு பேடுறோம் அப்படிங்கிற மாதிரி கோஃபி கிங்ஸ்டனும் சேவியர் வுட்ஸும் இப்போ WWE விட்டு அவங்களே விருப்பப்பட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கன்ஃபார்ம் கிடையாது, இப்படி இருக்கலாம்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம நியூ டே டீம் இருக்குல்ல, ஸோ அதில் இருக்கிற பிகி, ஸோ அதுக்கப்புறமா கோஃபி கிங்ஸ்டன், சேவியர் வுட்ஸ், ஸோ இவங்க 3 பேர்த்துக்கும் ஒரே கான்ட்ராக்ட் தான், ஒரே ஃபேக்ஷன் கான்ட்ராக்ட் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2022 பிகிக்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுரி ஆனதுனால அவரை அந்த கட்டில், அதாவது டிகே கம்பெனிக்கு வந்ததுலேருந்து ஸோ அவருக்கான சேலரி கட் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஏன்னா அவர் தான் ஆக்டிவ்ல இல்லையா, அவரை தூக்கிக்கிட்டு ஸோ நியூ டேயில் இருக்கிற சேவியர்ஸுக்கும் நம்ம கோஃபி கிங்ஸ்டனுக்குமே ஏதோ ஒரு 7 கேட்டகிரியில் சேலரியை கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது எந்த 7 கேட்டகிரின்னு தெரில. ஸோ ஒரு 7 விதமான விஷயங்களுக்காக அவங்களோட சேலரி கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இதனால ஒரு சில கான்ட்ராக்ட் இஷ்யூனால ஸோ எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ 3 வருஷம் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ மேபி நம்ம நியூ டேயோட கான்ட்ராக்ட் முடிகிற நிலைமையில ஸோ இப்போ நாங்களே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்களோட கான்ட்ராக்ட் ரீஸ்ட்ரக்சர் டிகே பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு கூட ஸோ அதுக்கு விருப்பம் இல்லாமல் இப்போ நம்ம நியூ டே வெளியே போயிட்டாங்க. ஸோ இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. அதாவது நம்ம நியூ டே இப்போ வெளியே போயிட்டாங்களா, ஸோ நிறைய ப்ரொஃபஷனல் கம்பெனிஸ் ஸோ நம்ம நியூ டேயை அவங்க கம்பெனிக்கு கூடுறதுக்கான ஒரு விருப்பம் காட்டுறாங்கன்னு சொல்லப்படுது. பட் அதே சைடில் நியூ டே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் மேலே அவங்க WWE வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவங்க WWE ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க அந்த மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூ டே AEW மேலே ஒரு விருப்பம் காட்டுறாங்களாம். அதாவது ஸோ WWE இப்போ வெளியே போயிட்டாங்கன்னா ஒரு நான் கம்ப்ளீட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எந்த ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் ஒரு கம்பெனிலேருந்து போடுறாங்களோ அவங்க 90 நாட்களுக்கு எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனிலையும் ஃபைட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நியூ டே நேற்று நைட்டு வெளியே போயிருக்காங்களா, ஸோ நேற்றுலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு அவங்க எந்த ஒரு கம்பெனிக்கும் போக முடியாது. அந்த நான் கம்ப்ளீட் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அந்த 90 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ அவங்க விருப்பப்படி மேபி ஹைலி எதிர்பார்க்கப்படுது ஸோ அவங்க AEWக்கு போயிடுவாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல திட்டுங்க. கூட நான் சொன்னதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ஸோ இப்போ நியூ டே வெளியே போனதுக்கு ஸோ நியூ டே காரணம் கிடையாது, டிகேஓ தான் காரணம். ஸோ எஸ், அவங்க விருப்பப்பட்டு தான் போயிருக்காங்க. பட் அந்த கான்ட்ராக்ட் இஷ்யூனால தான் ஸோ பிகி ஆக்சிடென்ட், அதாவது அவருக்கு இன்ஜுரினால அவர் வெளியே போயிருக்காருன்னா ஸோ அவருக்கான சேலரி மட்டும் தான் கட் பண்ணணும். ஸோ டிகேஓ இதே காரணமாக சொல்லி உங்களுக்கு எதுக்குடா இவ்வளோ சேலரின்னு சொல்லி இவங்களுக்குமே கூட 7 விஷயங்களுக்காக இவங்களோட சேலரியை ஒரு 7 பங்காக குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன காரணம்னு தெரியல. ஸோ அந்த இதை குறைக்காமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த நியூ டே அப்படிங்கிறது WWE ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டேக் டீம். குறிப்பாக டேக் டீம்லேயே ஒரு பெஸ்ட் டேக் டீம்னா நம்பர் 1 பிளேஸில் நியூ டே தான் இருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பிகிக்கு இன்ஜுரி ஆனதுனால தான் இப்போ நியூ டே இந்த மாதிரி மொக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ இல்லைனா இவங்க WWE நல்லாவே இருந்திருப்பாங்க, ஃபேன்ஸை நல்லா என்டர்டெயின் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ இதுக்கு மேலே அந்த என்டர்டெயின்மெண்ட் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு 3 வருஷமாகவே பெரிய லெவலில் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கல. அதுக்கான காரணமாக டிகேஓ தான். ஸோ நியூ டே மட்டும் கிடையாது, இப்போ ஜெஃப் ஜேக்கப்பும் சரி, நம்ம டாங்காலோவும் சரி, இவங்க ரெண்டுமே கூட அலுமினி செக்ஷனில் தூக்கி போட்டாங்க. ஸோ அதாவது அந்த செக்ஷனில் போட்டாச்சுன்னா ஸோ இவங்களுமே WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. பட் நீங்கள் பெரிய லெவலில் ஷாக்கிங் இருக்க மாட்டீங்க, ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் பெரிய லெவலன்னா டேலண்டெல்லாம் கிடையாது. இந்த டாங்காலோ இதெல்லாம் ஃபைட்டிங் ஸ்கில்லே கிடையாது. ஸோ ஜெஃப் ஜேக்கப் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 பேருமே ஒரு மொக்க ரெஸ்லர் தான். பட் இருந்தாலுமே கூட ஸோ பிளட் லைன், அதாவது இவங்க எல்லாருமே அனாய் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ WWE மற்ற ரெஸ்லர்ஸ்க்கு பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஸோ இந்த அனாய் ஃபேமிலி சேர்ந்து எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் கூட வேல்யூ சாம்பியனாக இருக்காரு. ஸோ சும்மாயாவது அவங்கள சும்மாயாவது சம்பளம் கொடுத்து எடுத்து வச்சுருப்பாங்க. ஏன்னா ஃபைனல் பாஸ் ராக்கு கூட இப்போ டிகேவோட ஒரு மெம்பர் தான், அதாவது அவருமே ஒரு பார்ட்னர் தான், ஒரு ஒன் ஆஃப் த ஓனர்னு சொல்லலாம் ஃபைனல் பாஸு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களோட கசினையே டக்குன்னு தூக்கியிருக்காங்க. அப்போ எந்த லெவலுக்கு பைசா வேலை பார்க்குதுன்னு பாருங்க. பட் இது ஒரு நல்ல முடிவு தான், ஏன்னா வேஸ்ட்டு தான் இவங்க 2 பேரும். இருந்தாலும் சொல்கிறேன், ஸோ அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற இந்த
பிளட் லைனில் உள்ள மெம்பர்ஸே தூக்கியிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு உள்ளே வந்து பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து நம்ம WWE வந்து இப்போ மிஸ் அண்டு கிட் வில்சன் விசஸ் தானவ் ஹசனுக்கும் ஒரு மிஸ்ட்ரி பார்ட்னருக்குமான ஒரு டேக் டீம் மேட்சை வந்து பேக்லாஷ் பேப்பரிக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து உண்மையிலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மேட்சாக இருக்க போது இது வந்து பர்சனலி எனக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சரி அதை விடுங்க, யார் வந்து மிஸ்ட்ரி பார்ட்னர் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல திட்டுங்க. இப்போ அடுத்ததாக நான் நேற்று போட்ட வீடியோவில் ரோமன் ரென்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பியாகிற ஒரு விஷயமா ஒன்று சொன்னேன். அதாவது ரோமன் ரென்ஸ் வந்து வரக்கூடிய ஜூன் 22 வரைக்குமே வந்து எபிசோடில் வந்து எல்லா வாரமும் வந்து அப்பியர் ஆக போகிறான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன, சரி ஜூன் 22 வரைக்கும் ரோமன் ரென்ஸ் கண்டினியூ வந்து எபிசோடுக்கு வர போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கான ஒரு நியூஸ் தான் கிடச்சிருக்கு. அதாவது ஜூன் 22 அப்புறமா வந்து எந்த ஒரு எபிசோட்லையும் ஸோ ரோமன் ரென்ஸ் வந்து அட்வர்டைஸாக இல்லை. ஸோ இதுதான் இப்போ கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு முன்னே என்ன நடக்க போகுது, இல்லை அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ரோமன் ரென்ஸ் வந்து அதுக்கப்புறமா எந்த ஒரு எபிசோடுக்குமே வந்து அட்வர்டைஸாக இல்லை.